கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதிர் வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும், நமது ஓட்டுரிமையை யாருக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் பரபரப்பான தேர்தல் பிரச்சாரங்களும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக தேர்தல் காலங்களிலே வாக்குரிமை என்பது நமது ஜனநாயக உரிமை, நமக்கான ஜனநாயக நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமை. அப்போ இந்த உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இந்த 23ஆம் தேதி நீங்கள் உங்களுடைய வாக்குகளை தவறாமல் நீங்கள் ஓட்டு போடுவதற்காக வேண்டி நீங்கள் செல்லுங்கள். பல பகுதிகளில் பெண்கள் நாம் ஏன் வாக்களிக்கணும், நாம் ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, நாம் ஏன் ஓட்டு போடணும் என்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாத பல பகுதிகளில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொரு ஓட்டுமே நம்முடைய உரிமைகள், பல நிலைகளை மாற்றக்கூடியதாக, சமூகத்தில் சமுதாயத்தில் பல மாற்றங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாம் இந்த வாக்குரிமையை, இந்த ஓட்டுரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாம் யாரையும் தீர்மானமாக சொல்லிட முடியாது. ஆனால் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் நம்மிடத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஜனநாயக நாட்டிலே இஸ்லாமியருடைய உரிமைகள் எப்படியெல்லாம் மறுக்கப்படுகின்றது. வழிபாட்டு தலங்களில், நம்முடைய தனி மனிதனுடைய உரிமைகளில் மாட்டிறைச்சியை கொண்டு சென்றால் கொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பாங்கோசைகள், வெளியிலே ஓசைகள் வெளிப்படுகிற பொழுது அதற்கு தடைகள் என்று பல மாநிலங்களிலே சொல்லப்படுவதை நாம பார்க்க முடிகிறது. அப்ப இஸ்லாமியருடைய வழிபாட்டு உரிமைகளையும் தனி மனித உரிமைகளையும் இஸ்லாமியர்களுக்கென்று பல ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு ஆட்சி எந்த காலத்தில் உருவானாலும் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கிவிடும். அதற்கு ஏற்ப, அதற்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கும் நம்முடைய வாக்குரிமை செலுத்தாத வகையில் இந்த ஓட்டை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். அதே போன்று இந்த அரசியல் காலங்களில் பல தலைவர்கள், பல நபர்கள் வெளியே வருவாங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்க சமுதாயத்துக்கு நாங்கள் முன்னேற்றுகிறோம் என்று பலர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெளியே வருவாங்க. அதுல சில சினிமா நடிகர்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெளியே வருவார்கள். அப்ப இதில் ரொம்ப இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாம் இள வயதுடைய பெண்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சினிமாவில் பார்ப்பதெல்லாம் நிஜத்தில் வந்துருமா, ஸ்கிரீன்ல பார்க்கறது எல்லாம் ரியல்ல கொண்டு வந்துருவாங்கன்னா ரியல்ல கொண்டு வர முடியாது. அப்ப வெறும் படத்தில் பார்க்கப்படுவது படத்திற்கு காட்சி தான். ரியல்ல அவர்களால் அதை செயல்படுத்த முடியுமா என்று கேட்டால் கடந்த காலங்களில் அப்படி யாரையும் நாம் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து, எனவே நாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு யார் பாதுகாப்பு, இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு யார் இடையூறு இல்லாத வகையில் நமக்கு யாருக்கு வாக்களித்தால் நமக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் நிலைநாட்டுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று தேர்தல் ஆணையமும் இந்த கடுமையான வெயில் காலமாக இருக்கு. அப்போ ஓட்டு போடக்கூடிய மக்கள் நீண்ட வரிசை நின்று ஓட்டு போடுவதற்காக வேண்டி நிற்பார்கள். அப்போ அவங்களுக்கு ஏற்ப அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும், நிழல் குடைகள் ஏற்படுத்தணும், தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏனென்றால் நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் அந்த ஓட்டுரிமையை, வாக்கை செலுத்தி வருகின்ற பொழுது அதற்கு ஏற்ப அந்த வசதிகளையும் சூழல்களையும் உண்டாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்